வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. அதிசய சித்தர்கள் நிறைய சித்தர் பெருமக்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு சிவகங்கை மாவட்டத்துல ஒரு அதிசய சித்தரை பத்தி எனக்கு கேள்விப்பட்டு அதற்கான ஒரு காணொலியாக்கம் பண்ணி உங்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன். அவருடைய பேர் பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமிகள் அப்படின்னு பேர். இவர் யார் அப்படின்னா, இமயமலையில நீண்ட காலம் தவம் இருந்து தமிழகத்துக்கு வந்தவர். இன்றைக்கு எல்லாராலும் கணக்கன்பட்டி சாமிகள் என்று அழைக்கப்படுகிற மூட்டை சாமிகள், பழனிசாமிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த மிகப்பெரிய மகானின் குரு தான் இந்த பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமிகள். எந்த ஒரு சித்தரும் அவர் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஜீவசமாதி பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இந்த பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமிகள் தனக்கு தானே ஒரு தேதியை நிர்ணயித்து, நேரத்தை நிர்ணயித்து, சமாதியையும் முன்கூட்டியே அவர் கட்டி அதுல ஜீவசமாதி ஆனாரு. அவர் தான் பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமிகள். பொதுவா இவருக்கு பல பேர் இருக்கும், நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப குறிப்பா கணக்கன்பட்டி சாமிகள், ஏன்னா அவர் கணக்கன்பட்டியில் இருந்ததுனால கணக்கன்பட்டி சாமி சொல்லுவோம், மூட்டை சாமிகள் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பழனிசாமி சாமிகள் சொல்லுவாங்க. இப்படி பல பேர்ல அவரை அழைக்கிறாங்க. இப்ப பாட்டி சித்தரே நீங்க எடுத்துக்கிட்டாலும் பாட்டிக்கு பல பேர்கள் இருக்குது. பாட்டி சித்தர்னு சொல்றோம், அவங்க உமைப்பை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க மோகனூர்ல அவங்க இருந்தாங்க கொஞ்ச காலம். உங்களுக்கு நீங்க பார்த்தீங்க, பாட்டி சித்தருடைய வாழ்க்கை வரலாறை படித்தவர்கள் இந்த காணொலி சித்தர்கள் திருவடி மூலமா பார்த்தவங்களுக்கு தெரியும். மோகனூர் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுமுடி பாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க நொய்யல் அப்படிங்கிற ஊர்ல இருந்ததுனால அவங்க நொய்யல் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரூர்ல ஜீவசமாதி அணைஞ்சதுனால அவங்க கரூர் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பாட்டிக்கு பல பேர்கள் இருக்குது. இப்போ என்னுடைய குருநாதர் கோடிசாமிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொன்முடி சாமிகள், கோடிசாமிகள், கோடி தாத்தா, தாத்தா, இப்படி நிறைய அவருக்கு பேர்கள் இருக்குது. இப்படி எந்தெந்த ஊர்களில் அவங்க இருக்கிறாங்களோ ஒரு சில சித்தர்களுக்கு அவங்களுடைய பேர் இருக்கும். அப்படித்தான் இந்த சித்தருக்கு இப்போ நம்ம பிரம்மரிஷி மகேந்திரகிரி சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் காளியம்மன் கோவில் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கம்பட்டியார் இந்த பிரம்மரிஷி மகேந்திரகிரி சாமிகள் பணிவிடை செய்யும் போது அவர் கணக்கம்பட்டியில இருந்தார். அப்போ அந்த கணக்கம்பட்டியில ஒரு உச்சிமா காளி கோயில், அந்த காளி கோயில் தான் இவர் கட்டினாங்க. அப்ப கூடவே நம்ம கணக்கம்பட்டி சித்தர் இருந்தாங்க. அப்போ அவருக்கு காளியம்மன் கோவில் சாமி அப்படின்னு இவருக்கு பேர். அங்க ஒரு கண்ணூர் அப்படின்னு ஒரு ஊரு, அங்க தங்கினதுனால அவருக்கு கண்ணூர் சாமி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை சாமி அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. தக்காளி அதிகமா உண்றதுனால தக்காளி சாமி, பீடி குடிக்கிறதுனால பீடி சாமி. இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல தங்க இருக்கும் போது, ஏன்னா சித்தர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அவருக்கு வேறு வேறு பேர்கள்ல அழைக்கப்படுகிறது. நீங்க கணக்கம்பட்டி சாமிகள் அப்படின்னு வரும்போது காளியம்மன் கோயில் சாமின்னு சொன்னாதான் கணக்கம்பட்டி உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், அது இல்லைங்களா? இன்னைக்கு பிரம்மரிஷி மகேந்திரகிரி சாமிகளை விட நீ கணக்கம்பட்டி சாமிகள் ஒருபடி மேல போயிட்டாங்க. ஏன்னா அந்த சித்தர்களுடைய அந்த மார்க்கங்கள், நம்ம பக்தர்களுடைய வரவேற்பு, இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கால கிரேட்ல வச்சிருக்காங்க. பொதுவாக எல்லா சித்தர்களும் ஒரே மாதிரியான பவர்கள் சித்தர்கள் உள்ளதுதான். அதனால யாரும் எந்த ஒரு சித்தரும் உயர்ந்த சித்தர், நிறைய பவர் இருக்கா? இல்ல, சித்தர்கள் என்ன எல்லாம் ஒரே மாதிரி சித்தர்கள் தான். இப்ப ரமண மகரிஷி சொல்றீங்க, ரமண மகரிஷிக்கு குரு கிடையாது. அவர் ஓத சுவாமிகள் அறிவுரையின்படி அவர் திருவண்ணாமலை வந்தாங்க. அப்போ ரமண மகரிஷிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விசிறி சாமியார் ஒருத்தர் இருக்கிறார். நிறைய சிஷ்யர்கள் இருந்தாலும் கூட ரமணருக்கு இன்னைக்கு நம்ம பேசப்படுற ஒரு சீடரா நம்ம விசிறி சாமியார் என்கிற ராம் சுரத்குமார். இதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம், நீங்க நிறைய அந்த மாதிரி போகர் இருக்கிறார். போகர் நீ தெரியாதவங்களே, சித்தர் அப்படின்னாலே அது போகர் தெரியாம இருக்காது. ஏன்னா பழனியில பாசான சிலை வடித்தவர் போகர். அவருடைய குருநாதர் காலங்கிநாதர். காலங்கிநாதரை விட போகர் ரொம்ப ஒரு பிடி மேல போய் பேசப்பட்டவர். அவருடைய சீடர் புலிப்பாணி, அவரும் கிட்டத்தட்ட பேசப்பட்டவர் தான். இப்படி சித்த பெருமக்கள் சீடருக்கு மிஞ்சிய குரு இருக்காங்க, குருவை மிஞ்சிய சீடர்கள் இருக்கிறாங்க. இப்படி நிறைய மிக்சடா தான் இருக்குது. ஸோ அந்த வகையில நம்ம இந்த பிரம்மரிஷி மகேந்திர சுவாமிகள் அறியப்படவில்லை என்றாலும் கூட கணக்கம்பட்டி சுவாமிகளால் அவர் குருவாய் ஏற்று அவர் இருந்தவர். இவருடைய குரு பூஜை வரும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதகுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர், அதாவது சிவகங்கையிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் இல்ல 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இன்பிட்வீன். புதுக்கோட்டை டு அந்த சிவகங்கை ரோட்ல தான் அந்த மதகுப்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கதான் இவருடைய ஜீவசமாதியும் அமைஞ்சிருக்குது.
இவருடைய முதன்மை சீடர் ராமலிங்கம், திரு ராமலிங்கம் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைச்சது. அவர் மூலமா வந்து இந்த சித்தர்பீடங்கள் பத்தி கொஞ்சம் எப்படி இருக்குது சித்தர்பீடங்களை காண்பதற்காக ஒரு காணொலியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய வந்து இந்த வரும் இந்த 7ஆம் தேதி அன்றைக்கு 7வது குரு பூஜை, 7ஆம் தேதி 7வது குரு பூஜை மகேந்திரகிரி சுவாமிகளுக்கு. ஸோ அவருடைய அழைப்பிதழாகவும் அவர் ஒரு சின்னதாக ஒரு நேர்காணல் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதை உங்களுக்கு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி நம்ம வந்து அதிசய சித்தர்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய அதிசயங்கள், நிறைய சித்து விளையாட்டுக்களை எல்லாம் வந்து நம்ம நேரடியாக வந்து அந்த மதகுப்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு, சிவகங்கை அருகே இருக்கிற மதகுப்பட்டிங்கிற ஊருக்கு நேரடியாக சித்தர்கள் திருவடி களம் கண்டு காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு தருவதில் மிக்க மகிழ்ச்சி. விரைவில் அந்த நிகழ்வு நடக்கும் என்று நம்பி இந்த காணொலியை நான் தொடங்குகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வாங்க இப்ப நம்ம காணொலிக்கு போலாம். இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையத்துல ஆன்மீக வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பெல் சிம்பலை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கும் புதிய புதிய காணொலிகள்லாம் உங்களை வந்து சேர்ந்துடும் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், உங்கள் குன்னு. Namah Shivaya. हर हर शिवाय नमः। शिव शिव हराय नमः। गौरीनायक नमः। उमामहेश्वर नमः। जय जय शंकर नमः। हर हर शंकर नमः। नमः। பிரம்மர்ஷி மகேந்திரகிரி சுவாமிகளே சுவாமிகள் வந்து இந்தியா முழுவதும் நடைப்பயணமாகவே போயிட்டு வந்தவங்க. சுவாமிகள் வந்து பெயர், ஊர், வயசு 3 யார்ட்டையும் சொல்லலை. எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊர் சாமி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இப்ப கணக்கன்பட்டியில இருக்குல்ல, கணக்கன்பட்டி சாமி, கணக்கன்பட்டியில இருக்குல்ல காளியம்மன் கோயில் சாமி எல்லாத்துக்கும் தெரியும். ஊரில் கணக்கன்பட்டியில ஒரு காளி கோயில் கட்டினாங்க, உச்சிமா காளி. அந்த காளி கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறத அதுக்கு கூட சுவாமிகள் வந்து சுவாமிகளுக்கு பணிவிட செஞ்சாங்க. அப்ப கணக்கன்பட்டியில கோயில்களை கேட்கணும்னா காளியம்மன் கோயில் சாமின்னா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்ணனூர் பேர் கண்ணனூர் சாமி, ஒரு ஊர்ல ஒரு கை பொட்டுக்கடலை சாப்பிடுவாங்களாம், பொட்டுக்கடலை சாமின்னா தெரியுது. ஒரு ஊர்ல 2 தக்காளி பழத்தையும் சாப்பிடுவாங்களாம், தக்காளி சாமின்னா தெரியுது. ஒரு ஊர்ல பீடியா குடிச்சிட்டு இருப்பாங்க, பீடி சாமின்னா தெரியுது. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இதா இருந்திருக்காங்க. இமயமலையில தவம் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அப்படியே இருந்து மதகுவட்டியில வந்து அவங்களுக்கு அவங்களாவே அமைச்சுக்கிட்டு ஜீவ சமாதி. இப்ப 7ஆம் ஆண்டு குரு பூஜை வர்ற 7ஆம் தேதி பிப்ரவரி மாசம் குரு பூஜை, 7ஆம் ஆண்டு குரு பூஜை நடக்குது. அதுல எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். எல்லாரும் வாங்க நேரில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு.
வணக்கம்.